வெல்கம் டு லேர்ன் காம்லி தமிழ். ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து ஜாவா கோர்ஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒன் பை ஒன்னாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மோர் லைக் ஒரு வாரத்தில் ஒரு 2 to 3 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஜாவா. அதில் வந்து ஜாவானா என்ன, ஏன் யூஸ் பண்ணுறோம், இப்படி ஜாவா ஒர்க் ஆகுது, அப்படியே கடைசியில் முடிகிறப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாவானா என்ன? ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப் போயிருக்கீங்கன்னு வைங்களேன். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் வாஷ் பண்ணணும், அடுத்து இந்த கெமிக்கல்ஸ் அதில் ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது ஃபாலோ பண்ணுவீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டர் வந்து ஒரு டாஸ்க் பண்ணி ஒரு அவுட்புட் தரும். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவாவும் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணுன்ட்டு கம்ப்யூட்டர்கிட்டருந்து கிட்டத்தட்ட ஒரு வேலை வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஜாவா வந்து 1995 சன் மைக்ரோ சிஸ்டம்ன்ற ஒரு கம்பெனி வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜாவா வந்து ஆரக்கிள்ன்ற ஒரு கம்பெனி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜாவா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒரு செக்யூரான பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்ன்றது என்னன்ட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்ன்றனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவர்னு சொல்லுவாங்க. எதனாலனா ஜாவாவில் நீங்கள் ரன் பண்ணுற கோடெல்லாம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் விண்டோஸில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோடை அடிக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் மேக் ஓஎஸ்லையும் பண்ணலாம், லினக்ஸ் ஓஎஸ் இந்த மாதிரி எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இதே நீங்கள் C++ பண்ணிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி இருக்காது. ஜாவா வந்து பேங்கிங் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு, வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறையாதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மைன்கிராஃப்ட்னு ஒரு கேம், அதான் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட் செல்லிங் கேம்னு சொல்லுவாங்க. அந்த கேமே ஜாவா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசிக்கு லினக்ஸ் விட்ட வெர்ஷன். அடுத்து வந்து விண்டோஸ், எக்ஸ்பாக்ஸ் விட்ட வெர்ஷன் வந்து C++ தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் ஜாவா கற்றுக்கணும்? ஜாவா வந்து C++ஓட கொஞ்சம் நல்லாவே ஈஸியான லாங்குவேஜ். அதே நேரத்தில் நிறையா இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஜாவா தான் எதிர்பார்க்குறாங்க. எதனாலனா கம்பெனிஸ் லைக் அமேசான், இன்ஃபோசிஸ், ஓகோ, இன்னும் லாட்ஸ் ஆஃப் பிக் கம்பெனிஸ் வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ when you look into ஜாவா, நிறைய பீப்புள் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் புக் மூலமாக படிக்கணும்னா புக்ஸ் நிறையா இருக்கும். யூடியூப் மூலமாக பார்க்கணும், இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நிறையா இருக்கும் ஜாவாவுக்கு. ஸோ நீங்கள் ஜாவா கற்றுக்கிறப்ப தனியாக இருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு பார்ட் தான் ஜாவாவில். ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாவா கோட் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா கோட் வந்து சோர்ஸ் கோடுன்னு கூட சொல்லலாம். நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு எல்லா கோடுமே சோர்ஸ் கோடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சோர்ஸ் கோடு வந்து கம்பைலரில் கம்பைல் பண்ணுறப்ப பைட் கோடாக மாறும். இந்த பைட் கோடெலாம் வந்து JVM போகும். JVMனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து அந்த பைட் கோடை வந்து மிஷின் கோடாக மாற்றும். ஸோ அந்த மிஷின் கோடை இப்படி இருக்கனால இதை வந்து நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இங்கே இருக்க பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சின்றதே வருது. ஸோ இந்த மிஷின் கோடாக இருக்கனால ஸோ நம்ம டேரெக்டாக அது மிஷினுக்கு தான் கன்வே பண்ணுது. ஸோ வந்து இப்போ நீங்கள் விண்டோஸில் ஒரு விண்டோஸில் நீங்கள் டைப் பண்ண ஜாவா கோட் வந்து அதனால் மேக் ஓஎஸ், லினக்ஸ் எதுனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ஏன் நம்ம வந்து ஜாவா செக்யூர்னு சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் C++ஏ இருக்குல்ல, C++ல வந்து பாயிண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாயிண்டர் வந்து என்னென்னா ஒருத்தங்களுக்கு வந்து மெமரியோட டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்கும். இந்த மாதிரி மெமரியோட டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஆக்சுவலாக ஒரு செக்யூரானது இல்லை. அதே நேரத்தில் இதனால நிறைய கிராஷஸ் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜாவா, பைத்தான் இதிலலாம் அந்த டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாவா வந்து இந்த மொத்த மெமரியுமே ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால ஜாவா வந்து ஒரு செக்யூரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின்றது என்னென்னா ஒரு ஜாவா கோடுக்கும் கம்பைலருக்கும் நடுவில் இருக்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான்.
ஜாவா விர்ச்சுவல் மிஷின்றது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை ரீட் பண்ணி நம்மளுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம டைப் பண்ணுற ஜாவா கோட மிஷின் கூட மாற்றி தருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாவாவில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எப்போயுமே டைப் பண்ணுறப்ப கிளாஸ் நேம் டைப் பண்ணணும். இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் எழுத போகிற எல்லா கோடிங்ஸுமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டைப் பண்ணுற கிளாஸ் நேமும் நீங்கள் எந்த ஃபைலை டைப் பண்ணுறீங்களோ அது அந்த ஃபைல் நேமும் இந்த கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ரன் பண்ண போகிற கோடு வந்து மெயின் மெத்தடில் தான் இருக்கணும். ஸோ மெயின் மெத்தட் வந்து எப்படி இது பண்ணால் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் இந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் நீங்கள் ஒரு கோடு ரன் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ண போகிற கோடில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம system.out.println கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டைப் பண்ணணும். இப்போ லைக் ஹலோ வேர்ல்டு, ஹாய் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வரும். கடைசியில் வந்து எப்போயுமே ஒரு ஜாவா கோடில் வந்து செமிகோலன் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்னா வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இது வச்சிட்டிங்களா, இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. ஏன்னா நான் இன்னும் எதுவும் டைப் பண்ணலை. நம்ம உள்ளே ஏதாச்சும் டைப் பண்ண தான் வரும். ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். நம்ம ப்ரோக்ராமர்ஸ் ஹலோ டைப் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிளாக இது வந்து ஒரு ஜாவா கோட். இது நம்ம அங்கே நான் சொன்னேன்ல, நம்ம டைப் பண்ணுற ஜாவா கோடு வந்து ஒரு பைட் கோடாக மாறும். இந்த கம்பைலர் மூலமாக ஒரு பைட் கோடாக மாறும். அந்த பைட் கோடு வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கோடாக மாறும். இதெல்லாம் பேக்கில் இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நடக்கிறப்ப அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதில் நம்ம வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா, ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். system.out.printன்றதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, எனக்கு அங்கே வந்து இந்த கோடை கம்பைல் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று பிரிண்ட் ஆகணும். அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம். ஏன்னா system.out.printன்னு போகிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணுற மொத்த டைம்லேயுமே இந்த system.out.printன்றது வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இன்டெல் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து எஸ் அவுட் போட்டுட்டு டேப் அமுக்குறீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஏன் ஹாயில் முடிக்கிறோம், பாயில் முடிப்போம். ஸோ ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.